நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய், எப்படியாவது காவேரி உங்களையும் நான் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு போகிறாரு. இங்கே விஜய் நிம்மதி அடைகிறாரு. என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கேட்டோட நிவின் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. தாத்தா, எப்படியாவது காவேரி எனக்கு பொண்டாட்டி ஆகிட்டா போதும், அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும்னு இருக்கு, அவளுக்கு பழைய நினைவு வரலனா பரவாயில்லன்னு இருக்கா, அவள் கூட சேர்ந்துட்டா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தாத்தானோட. என்னப்பா விஜய் இப்படி யோசிக்கிற, வேறு வழி இல்லை தாத்தா, நான் என்ன தான் பண்ணுறது, அவள் விருப்பம்னு பார்த்தா அப்புறம் அவள் எங்கேயோ யாரையும் கல்யாணம் பண்ணி போயிட்டா நான் என்ன தாத்தா பண்ணுவேன் அப்படின்னோட விஜய் கவலைப்படாதுடான்னு சொல்லிட்டு தாத்தா அவருக்கு ஆறுதல் சொல்கிறாரு. எங்கே நிவின் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தோடனே என்னாச்சு, எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. யமுனா, இன்றைக்கி என் மனசை விட்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் யமுனா அப்படின்னோடனே என்னாச்சுங்க அப்படின்றாங்க. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது. என்ன விஜய் மாமா கூட வா அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்ச, எனக்கு தெரியாதா, நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணுறதே இல்லையே, இன்றைக்கி விஜய் மாமா பார்க்க போயிருப்பீங்க, அங்கே பண்ணியிருப்பீங்க அப்படி தானே என்னோட. எப்படி யமுனா இப்படிலாம் சொல்கிற, வர ஜீனியஸ் ஆகிட்ட, என்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிச்சிருக்கேன், இப்போ என்ன உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. உண்மையிலே நீ கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் யமுனா அப்படின்னோடனே சரி என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இல்லை யமுனா, எனக்கு நீங்கள் விஜய்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் யமுனா. என்ன வாக்கு, வேறு என்ன, காவேரி விஜய் எப்படியாவது சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் எனக்கு எப்படி உன்னை மிரட்டி கல்யாணம் பண்ணிச்சாரு, அதே மாதிரி காவேரி மிரட்டி நான் கல்யாணம் பண்ணிக்க வைப்பார் அப்படின்னோடனே என்னங்க நீங்கள் இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்றாங்க. வேறு நான் என்ன தான் பண்ணுறது யமுனா, நான் சொல்லிட்டேன் யமுனா, அதுக்கான வேலையை ஏற்பாடு பண்ண போகிறேன், எனக்கு இந்த விஷயத்தில் நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னோடனே சரி இப்போ என்ன தான் செய்யணுன்றீங்க. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணணும், நான் என்ன சொன்னாலும் அதை நீ கேட்கணும். எதுக்காகன்னு புரியுதில்ல, வேறு எதுக்கு, என் அக்கா அம்மா சேர்த்து வைக்க தானே, அதுக்கு தான். ப்ளீஸ் யமுனா எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு. சரி நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுறேன், முதல்ல நான் காவேரி கிட்ட கொஞ்சம் பேசணும் யமுனா அப்படின்னு. என்ன பேச போகிறீங்க, அதான் சொன்னேன்ல, எப்படியாவது பேசி வழி கொண்டு வர பார்க்குறேன், அப்படி வழி கொண்டு வர முடியலன்னா வேறு ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு. சரிங்க, நானும் பேசி பார்க்கணுன்னு தான் நினைக்கிறேன், அக்காவும் பேசி பார்த்தாங்க, ஆனால் எந்த முடிவும் வரல. சரி நீங்களே பேசி பாருங்கள், நடக்குது நல்லது நடந்தால் சந்தோஷம் தான் அப்படின்றாங்க யமுனா. இங்கே என்ன பண்ணுறாங்க, மறுநாள் காவேரி வெளியே கிளம்பிட்டுருக்காங்க. காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னோடனே என்ன பேசணும் அப்படின்றாங்க. சரி இப்போ நீ வேலைக்கு தானே கிளம்பிட்டுருக்கா, ஆமாம், சரி வர வழியில் நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. நீங்கள் வண்டி எடுத்து வச்சுட்டு பரவாயில்ல, நம்ம ரொம்ப பேசிகிட்டே போகலாம் அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு காவேரியும் கூட வராங்க. சொல்லுங்கள் நிவின் அப்படின்றாங்க. சரி நீ விஜய் பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னோடனே உங்களையும் குழப்பி விட்டுட்டாங்களா எல்லோரும் சேர்ந்து அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, இங்கே பாரு, நீ என்ன தான் வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும், உனக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க கரெக்டாக அமைவாங்கன்னு என்ன கேரண்டி அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. அதுக்காக விஜய் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நிவின் அப்படின்னோடனே சரி நீ விஜயை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் நீ நினைக்கிற, சரி உனக்கு விருப்பமான ஒரு பையனை நீ கல்யாணம் பண்ணி நினைக்கிற, அந்த பையன் முன்னாடியே வேறு ஒரு பொண்ணை விரும்பியிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி பையனை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இங்கே பாரு காவேரி, கல்யாணத்துக்கு முன்னாடி யாருக்குமே எதுவுமே தெரியாது, புரியுதா, யார் என்னென்ன விரும்பியிருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு யாரை நம்மனா சைன் பண்ணி கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவங்க மனசு சம்மந்தப்பட்டது காவேரி. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நிவின், ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கூட ஒரு பக்கம் வச்சுப்போம், ஆனால் அவர் முன்னாடி ஒரு பொண்ணு நேச்சிருக்காரு, அது உயிருக்கு உயிராக நேச்சிருக்காரு, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, அதே நேசிப்பு என்கிட்டே வருமா அவருக்கு அப்படின்னோடனே நீ கேட்குறது கரெக்டான பாயிண்ட்டு தான். சரி அப்போது நீ அப்படின்னோடனே நான் தான் யாரையும் விரும்பலையே, எனக்கு தான் எந்த லவ்வும் இல்லையே, அப்போது நான் அவருக்கு எப்படி மேட்ச் ஆகணுன்னே, யார் சொன்னது உனக்கு லவ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உனக்கும் லவ் இருந்தது, நீயும் ஒரு பையனை உயிருக்கு உயிராக நேசிச்ச, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு உன் அம்மா சொல்லலையா உனக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க நிவின், நானா, ஆமாம் எல்லாத்தையும் நீ மறந்துட்டல 3 வருஷம், அந்த 3 வருஷம் நடந்தது தான் இந்த விஷயம், அதுக்கு முன்னாடி நீ விரும்பியிருக்க ஒரு பையனை உயிருக்கு உயிராக நேசிச்ச, அவன் இல்லாமல் வாழவே முடியாத நிலமையில கூட நீ இருந்த தெரியுமா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம், சரி அந்த பையன் இப்போ எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் வேறு ஒரு வாழ்க்கையில் இருக்கான், இப்போ அந்த வாழ்க்கையில் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது காவேரி அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நிவி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையானோன்னே நான் சொல்கிறது பொய்னா நீ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும், உன் அக்கா கிட்ட கேளு, உங்கள் தங்கச்சி யமுனா கிட்ட கேளு, ஏன் உன் அம்மா கிட்ட கூட கேளு, அவங்களும் சொல்லுவாங்க, இப்போ சொல்லு நீ விஜய்க்கு மேட்சா இல்லையா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இதை நம்ப முடியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க.